ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி பரோட்டாவுக்கு எப்படி நம்ம பரோட்டா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மாவு பிசைகிறதுக்கான உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம் போதும். இது நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி நிறையா மாவு போட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்க கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த சில்லி பரோட்டா பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவு போதுங்க, சின்ன உருண்டையாக. நான் எல்லா மாவையும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சிட்டேன். இப்போ நம்ம அதை பரத்த ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பருத்திக்கோங்க. மாவை லேசாக மைதா மாவை லேசாக தூவி விட்டு பருத்திக்கோங்க, இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு. இப்போ நான் ரைஸ் குக்கரில் அதை வேக வைக்க போகிறேன். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் சப்பாத்தியெல்லாம் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ ஒன்றுனா எடுத்துக்கலாம். இது ஒட்டாது, அப்படியே வந்துடும். இப்போ எடுத்ததை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு நான் சின்ன சேஃப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், பெரிய சேஃப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் கத்தியிலே கட் பண்ணலாம், கத்திரிக்கோல் இருந்தால் சின்ன சிசர்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கட் பண்ணி வச்சதை நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் போடணும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிலில் இருந்தால் நல்லா காஞ்சிரும். பாருங்கள், நான் வெயிலில் போட்டிருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா முருகுது, முறுன்னு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பசங்க எப்போ கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த கொத்து பரோட்டாவை. இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.